காதலிக்க நேரமில்லை. நித்யமேனன் ஒரு பிரேக்கப்ல இருப்பாங்க. ரவிமோகன் ஒரு பிரேக்கப்ல இருப்பாரு. நித்யமேனன் நீ ஆம்பளை நமக்கு வேணா ஸ்பெர்ம் டோனர் மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டு ஹாப்பியா இருக்கலாம்னு முடிவு எடுப்பாங்க. அதை செய்வாங்க. பட் அந்த ஸ்பெர்ம் டோனர் யாரா இருக்குங்கிற ஒரு டவுட் நித்யமேனனுக்கு வரும். டோனரோட அட்ரஸ் வாங்கி அங்க போய் பார்த்தா அது ஒரு ஃபேக் அட்ரஸா இருக்கும். ஆனா எதிர்பாராத விதமா அந்த இடத்துல நித்யமேனன் ரவிமோகன் மீட் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து நித்யமேனன் லைஃப்ல நடக்க போற சம்பவங்கள் தான் காதலிக்க நேரமில்லை. ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த படம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பெருசா பிடிக்காது. மூவி ரொம்ப ஸ்லோ பேஸ்டா ஃபீல் குட்டா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படத்தை ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல நித்யமேனன் தான் லீட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்களுக்கு தான் ஸ்கிரீன் டைமும் அதிகம். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ரவிமோகனுக்கு லாஸ்டா அவரோட சில படங்களை கம்பேர் பண்றப்ப இதுல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராவே இருந்தது. ஏஆர்எம்மோட மியூசிக்ல எனக்கு இழுக்குதடி சாங்ஸ் ஆமா. ஆனா இந்த படத்துல சில இங்கிலீஷ் ட்ராக்ஸ் வரும். அதை தமிழ்ல போட்டுக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு ஒர்க் ஆகல. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நித்யமேனன் அவங்களோட சன்னோட ரவிமோனோட வீட்டுக்கு வருவாங்க. அப்ப ரவிமோனோட அப்பா லாலும் கையில பியர் பாட்டில் வச்சுட்டு ட்வைஸ் சின்ன பையன் முன்னாடி பியர் குடிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். பொதுவாக நம்ம சின்ன பசங்க முன்னாடி வீட்டுல எல்லாம் சரக்கு அடிக்க மாட்டாங்க. ஆனா இதுல இந்த காமிச்ச சில விஷயங்கள் வேற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு கே கப்பலுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அதுக்கு அடுத்து சின்ன ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்றப்ப அவங்க கல்யாணம் செஞ்சுக்க மாட்டாங்க. கேம் மேனேஜ் ஒரு தமிழ் மூவில காமிச்சது ஓகே, பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. சோ இங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. இன்னொரு சீன்ல ஒரு பார்ல ஒரு பொண்ணு 3 பசங்களை மீட் பண்ணுவா. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு அந்த பசங்களை அப்பதான் பாக்குறா. இப்ப அந்த பொண்ணு அந்த 3 பசங்களை நம்பி அவங்க வீட்டுக்கு போவாளா. இதுல போற மாதிரி காட்டுவாங்க. பொலிட்டிக்கலும் சரி ஐடியாலஜியும் சரி நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த மூவி கூட கனெக்ட் ஆகல. ஆக்சுவலா இந்த மூவில வர மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் என்னோட ரியல் லைஃப்ல நான் மீட் பண்ணது கிடையாது. சுந்தர் படங்கள் ஹரியோட படங்களை ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆள் நானு. இந்த படம் ரொம்ப லைட்டா ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு படமா இருந்தது. சோ எனக்கான ஒரு படமா இதை நான் ஃபீல் பண்ணல. அதே சமயத்துல எனக்கு தான் இந்த படம் ஒர்க் ஆகல. பட் ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த படம் ஒர்க் ஆகும். அவங்க கண்டிப்பா இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்லோ பேஸ்ட் ரொமான்டிக் படங்களை விரும்பி பார்க்குற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு.